ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நல்ல டேஸ்ட்டான காரசாரமான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கருணைக்கிழங்க தனியாக ஒரு வானலில் போட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடுறதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததாக இந்த 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கருணைக்கிழங்குல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருக்க கிழங்கு இதில் சேர்த்துக்கோங்க. அதான் இதில் 1 கப் அளவு புளிக்கரைசல், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டான இது குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.